ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி உன்னத வல்லமையினால் மகிமையினால் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை நிரப்புவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட சபை என்கிற தலைப்பில் சபைக்கு போக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு செல்லுவதை அநேகர் விரும்புகிறது இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறேன், நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், நான் வீட்டிலேருந்தே ஜெபிக்கிறேன், வீட்டிலேருந்தே கர்த்தரை ஆராதிக்கிறேன், தேவைப்பட்ட ஆன்லைனில் உள்ள ப்ரோக்ராம் நான் பார்த்து அதை கூட ஆராதிக்கிறேன், அது எனக்கு போதும். அப்படி நிறைய பேர் இந்த நாட்களில் தங்கள் வாழ்க்கையை அப்படி கடத்தி கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், நம்ம சபைக்கு போகணுமா? பைபிளில் நம்ம பார்க்குறோம்ல, சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது, நாளானது சமீபித்து வருகிறது, அதனால் நீங்கள் புத்தி சொல்லணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அநேகர் என்ன பண்ணுறோன்னா அதை யோசிக்கிறது இல்லை, வாழ்ந்துட்டுருக்கோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? ஏன் தான் அந்த சபைக்கு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தலே நம்ம வாசிக்க முடியும். அவருடைய 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா 4ஆம் வசனம் சொல்லுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பாருங்க, எபேசு சபையை குறித்து ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, பாராட்டுறார். ரொம்ப உன் கிரிய பிரயாசம் பொறுமை எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ எபேசு சபையை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போ நம்ம இந்த சபை என்கிற தலைப்பில் நம்ம தியானித்து பார்த்தோம்னா, சபையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது நமக்கு தெளிவாக தெரியணும். பிறகு ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்கன்னா அதை குறித்து அங்கே நம்ம பார்க்க முடியும். பாருங்க, பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தை எழுது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். பாருங்க, 7 குத்து விளக்குகளும் 7 சபையாம். சபையை குறித்த ஆழமான ஒரு பகுதி இது. அங்கே பார்க்குறோம், நட்சத்திரம் தூதர்கள், குத்து விளக்கு சபை. அப்படின்னா பாருங்க, ஒவ்வொரு சபையும் எப்படி இருக்குது, அந்த சபையின் தூதர்கள், ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தூதர்களை வச்சுருக்கிறாங்க. குத்து விளக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு குத்து விளக்காக சபைகளை வச்சுருக்காங்க. அந்த சபையில் தான் நம்ம போய் கர்த்தரை தேடணும், ஆராதிக்கணும், அவரோடு உறவாடணும்னு நம்ம ஆண்டவர் விரும்புகிறாங்க. பாருங்க, சபை தேவனுடைய வீடாக இருக்குது. சபையில் கர்த்தர் உலாவுறாங்க. அப்போ நம்ம அநேக நேரத்தில் அதை அறியாமல் உணராமல் நம்ம ஆலயங்களுக்கு போகாமல் சபைக்கு போகாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் பாருங்கள், நம்ம சபைக்கு போக நாம் எத்தனைப்பட வேண்டும், அதுக்காக நம்ம செயல்படணும். அந்த சபையை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். எபேசு சபையை ஆண்டவர் அவருடைய எல்லாவற்றையும் அறிகிறார். அதுபோல் சபையில் போய் நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். நம்முடைய எல்லா நிலைமைகளும் அவருக்கு தெரியும், எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும். நம்மை காண்கிற தேவனாக அங்கே இருக்கிறார்.
அப்போ சபையில் என்ன எப்படி தெரியும்? இங்கே பார்க்குறோம், தூதர்கள் உலாவுறாங்க. ஆவியானவர் சபையை நடத்துகிறார். ஆவியானவர் சபையை நடத்துகிறார். ஆவியானவர் நம்மை அறிந்திருக்கிறார். தேவன் நம்முடைய உள்ளி திரியங்களை அறிகிறார். நம்ம ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் எந்தெந்த சபைக்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உடைஞ்சி போயிருந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ ஆலயத்தில் போகும்போது நம்முடைய கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மாறும். அதனால் நாம் நிச்சயமாக எங்கே போகணும்? சபைக்கு போகணும். ஒரு நல்ல ஒரு ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையை நம்ம தெரிந்தெடுக்கணும். அந்த சபையில் நம்ம உறுதியாக இருந்து தேவன் நம்மோடு பேசும்படியாக, நம்மை அறியும்படியாய் நம்ம இடம் கொடுக்கணும். அந்த 4ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல வாசிக்கும் போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எபேசி சபையில் நல்ல காரியங்கள் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆலயத்தில் வந்து அவர் வெளிப்படுத்துகிறார், ஒரு குறைவு இருக்குப்பா. நிறைய பேர் ஏமாந்து போகிறோங்க. சரியான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகாமல், ஏன்னா அங்கே தான் ஆவியானவர் இறங்குவார். ஆவியானவர் தான் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், உலகத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம அங்கே போக மாட்டோம். ஏதோ ஒரு சபை ஆவியானவர், நான் என்ன சொல்லணும்னா, அது பாரம்பரிய சபையாக இருந்தாலும் சரி தான், ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் சரி தான், ஆவியானவர் நடத்தலைன்னா குறைவுகள் வெளிப்படாது. குறைவுகள் வெளிப்படாட்டால் என்ன நடக்கும்? அந்த குற்றங்களை நம்ம செய்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஆசீர்வாதம் அப்படியே குறைஞ்சிட்டே போகும், ஒழுகி கொண்டு போகும். நாம் குணப்பட மாட்டோம். கடைசியில் எங்கே போய் மாட்டோம்னா, பரலோகத்துக்கு போகும்போது தான் மாட்டோம். வாசல்லே நம்ம நிற்போம். அதனால ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை தெரிந்தெடுக்கணும். அந்த சபையில் ஆவியானவர் நடத்தும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. அவன் ஆவியிலே நிரப்பப்பட்டான். அவன் சும்மா ஆவியில் நிரம்ப முடியாது, கர்த்தருடைய கரம் வரணும். நீ அசுத்தத்தை செய்தால் கர்த்தருடைய கரம் வராது. தப்பு பண்ணேன்னா கர்த்தருடைய கரம் வராது. கர்த்தர் உணர்த்துவார், நீ தவற விடு, பாவத்தை விடு, குறைவுல மாற்று அப்படின்னு சொல்லுவார். அது மாற்றப்படும் போது தான் கர்த்தருடைய கரம் உன்மேல் அமரும். அப்போ தான் ஆவிக்குள்ளே நிரம்ப முடியும். அதான் ஆவிக்குரிய சபை. அந்த சபையில் நம்ம ஒரு அங்கத்தினராக இருக்கணும். சின்ன சின்ன குறை வந்தாலும் அவர் காண்பித்து கொடுப்பார். எபேசு சபை காண்பித்து கொடுக்குறார். பார்த்தீங்களா, ஆதியில் இருந்த அன்பு உனக்கு குறைஞ்சிட்டு. அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரணும், குறையக்கூடாது, நிறைவாக இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதை எங்கே செய்கிறாங்க? சபையில் செய்கிறாங்க. அதுக்கு தான் சபைக்கு போகணும். சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. சபையில் நம்ம போக போக நம்ம அமர்ந்து இருக்க இருக்க கர்த்தர் நம்மோட பேசுவார். 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷனை கர்த்தர் விடுதலை ஆகிட்டாங்க. அவர் ஆலயத்துக்கு போகிறார், சபைக்கு போகிறார். சபையில் ஆண்டவர் பார்த்த போதான் சொல்கிறாரு, அப்பா இனி அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாத. அங்கே தான் உணர்த்துறார். எதனால உனக்கு வியாதி வந்து என்பதை அங்கே சொல்லி கொடுக்கிறாரு. இதே போல் இன்றைக்கும் பாருங்கள், நம்ம வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்தலம்தான் சபை. நம்ம சொல்லலாம், பரவாயில்ல, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா ஊழியம் செய்கிறேன், நல்லா கர்த்தருக்காக கொடுக்குறேன், எல்லாம் சரிதான். ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை காண்பித்து கொடுக்கணும். எந்த குறைவு இருந்தாலும் கர்த்தர் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா குறைவுகளை நிறைவாக்குறதும் கர்த்தர், நிறைவாக்கி நம்மை அழகு பார்க்கிறவர் கர்த்தர். நம்ம எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை நிரப்புகிற தேவன்.
அவன் ஏன் சபைக்கு போகணும்? அவர் நம்ம அறிகிறாரு. அது மட்டும் இல்லை, பாருங்க, நமக்குள்ளே இருக்கிற குறைவுகளை வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, என்ன நிலைமையிலேருந்து நீ விழுந்தாய் என்று உணர்ந்து நினைத்து நீ மனம் திரும்பு. அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு பரிகாரமும் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? நீ எதுலேருந்து விழுந்த, எதனால உனக்கு ஆதியில் உள்ள காரியம் குறைஞ்சி, அதை நீ நினச்சி பாரு, நினச்சி நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி நீ முன்னால் செய்ததை செய், வழிகாட்டுறார். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சில தவறுகள் வரோங்க, குறைவுகள் வரும். அதை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிற இடம்தான் சபை. அங்கே யார் பிரசங்கம் பண்ணுறா, யார் ஆராதனை நடத்துகிறா மேட்ரு கிடையாது. ஆவியானவர் ஓடு இணைஞ்சி செயல்படும் போது கர்த்தர் நம்மோடு இடைவிடுவார். அதான் ஆராதனையில் முதல் பகுதியில் நம்ம போயிடணும். அநேகர் என்ன பண்ணுறோம், இடப்பகுதியில் போகிறோம், இல்லைன்னா கடைசி நேரத்தில் போகிறோம். கண்டிப்பாக நம்ம உணர்த்தப்பட முடியாது, சரியாக்க முடியாது. ஆராதனையின் முதல் மணி நேரத்தில் நம்ம அங்கே இருக்கணும். கடைசி மணி நேரம் அங்கே முடிகிற வேளையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தருவாங்க. நமக்குள் இருக்கிற குறைவுகளை எடுத்து மாற்றி நம்மளை புதுப்பித்து அனுப்புவார். ஒரு மனம் திரும்பின இதயத்தோடு வருவோம். நம்ம வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கிற தூசிகள், அசுத்தங்கள், தேவன் விரும்பாத காரியம் நம்மை விட்டு அகற்றப்படும். ஏனென்றால் அது பரிசுத்த ஆலயம். அங்கே நம்மை பரிசுத்தத்தை கொண்டு வருவார், நம்ம சுத்திகரிப்பார். சபை முக்கியம். சபைக்கு ஏன் போகணும்? அவர் நம்ம அறிகிறாரு. சபைக்கு ஏன் போகணும்? நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியம் இருக்குது, ஆனாலும் சில குறைவுகள் இருக்குது. அதை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். சபைக்கு ஏன் போகணும்? அந்த குறைகளை மாற்றும்படியாக கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. பாருங்க, மூன்றாவதாக சபைக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்குறோம். 9லேருந்து வாசிப்போம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களிலும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சபைக்கு ஏன் போகணும்? பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய ஞானம் இருக்குங்க. ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, நல்ல படித்தவங்க இருக்கிறாங்க, வேத பண்டிதர்கள் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் சபைக்குள்ளே கர்த்தர் என்ன வச்சுருக்காருன்னா அனந்த ஞானம். அது சபை மூலமாக தான் தெரியும். அதிசயமான ஞானம்னு சொல்லலாமே, அற்புதமான ஞானம், பூரணமான ஒரு ஞானத்தை சபையின் மூலமாக தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாங்க. அதான் சபைக்கு போகணும். அங்கே தான் தேவ ஞானம் வெளிப்படும். தேவ ஞானம் வெளிப்படுகிறதுனால நம்மளே ஞானியாக மாற்றுறார். ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளை ஞானம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுறார். எதனால? சபையின் மூலமாய் அப்படி அனந்த ஞானம் வெளிப்படுகிறது. சபையின் மூலமாய். அந்த வசனம் தொடங்கும் போது நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி. ஆண்டவர் அதான் தீர்மானம் போட்டு வச்சிருக்கிறார். சபையை அதுக்கு தான் வச்சிருக்கிறார். தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைக்கு தரங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லாம், துறைத்தனம், உன்னதத்தில் உள்ள துறைத்தனம், அதிகாரங்களுக்கு அப்படி அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டு. சபையின் மூலமாக தான் தெரிய வரும்.
சபை ஆராதனை விட்டுறாதுங்க. சபையில் கூடி வருதல விட்டுறாதுங்க. சபையில் உறுதியாக நின்று கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தருடைய ஞானம் அங்கே வெளிப்படுங்க. உலக ஞானத்தை பின்பற்றி உலக மனுஷனுக்கு முன்னால் போகாதுங்க. கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும்படியாய் நம்ம இடம் கொடுக்கணும். பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நம்ம சிருஷ்டித்த தேவன் பாருங்க எல்லாவற்றையும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு, அவருடைய ரகசியத்தின் ஐக்கியத்தை வெளிப்படையாய் காண்பிப்பதற்காக இந்த கிருபையை தந்திருக்கிறார். அவர் சபையில் கிருபைகள் அது எப்படிப்பட்ட அவருடைய ஞானம், வரத்திலிருந்து உண்டாகிற ஞானம், தேவனுடைய கரத்திலிருந்து உண்டாகிற ஞானம் சபையில் தான் தெரிய வரணும். சபையில் தான் அது வெளிப்படும். சபையின் மூலமாய் அது வெளிப்படும். அதனால் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சும்மா ஏனோ தானே போகக்கூடாது. சும்மா போயிட்டு வர்றப்பா அப்படி இல்லை. கர்த்தாவே உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும், உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும், உம்முடைய அனந்த ஞானம் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும்னு சொல்லி நம்ம வாஞ்சியோடு இருக்கணும். பாருங்க, 4வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலேயே 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசித்தா, 21 வாசிப்போமே. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையிலே கர்த்தர் மகிமைப்படுறார். எப்படி? தலைமுறை தலைமுறையா நம்ம மகிமைப்படுத்துறாரு, நம்ம பிள்ளைகளை மகிமைப்படுத்துறாரு, நம்ம சந்ததிகள் ஒவ்வொன்றையும் தலைமுறை தலைமுறையாக எங்க மகிமைப்படுத்துறாரு? சபையிலே. அப்ப நாம எங்க இருக்கணும்? சபையில் இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய சபையில், வேதம் போதிக்கப்படுகிற ஆவியான் உலாவுகிற சபையில் நாம் இருக்கணும். அங்கதான் ஆண்டவர் வெளிப்பட்டு அவர் செயல்படுறார் தலைமுறை தலைமுறையா. அந்த ஆராதனை நம்ம குடும்பங்களை விடாது. 20ஆம் வசனம் சொல்லுது, சபையில் அவர் செய்கிற காரியம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே. அப்போ நம்ம நினைக்கிறோம், யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம வேண்டுதல் கூட சிலருக்கு தெரியாது, அந்த ரங்கத்தில் ஜெயிப்போம். ஆனால் அதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர், கிரியை செய்ய வல்லவர், அவருடைய வல்லமை அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய். அப்போ நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் என்ன செய்கிறாரு? கிரியை செய்கிறார். அவருடைய வல்லமையின்படி வல்லவராகி அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ள சபையில். சபையில் யார் தான்? கிறிஸ்து இயேசு. எல்லாரையும் ஆராதிக்க பைபிள் சொல்லலை. சபைன்னு இருந்தால் இயேசுப்பா மட்டும்தான் ஆராதிக்கணும். பாருங்க, தேவையில்லாதவங்களை கொண்டு வச்சு ஆராதிக்காத, அங்க வல்லமை வெளிப்படாது. அங்க நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியம் நடக்காது. கிறிஸ்து இல்லாத இடத்துல அது நடக்காதுங்க. கிறிஸ்துவின் மூலமாக தான் சபையிலே கிரியை நடக்கிறது. ஏன்னா அவரிடத்திலிருந்து வல்லமை வருகிறது. அவர் வல்லவர். 12 வருஷம் வியாதிப்பட்ட மகள் அந்த கூட்டத்தில் சீஷர்கள் போயிருப்பாங்க இல்லையா? அநேக பெரியவங்க போயிருப்பாங்க. ஏன் அற்புதங்களை பெற்றவர்களும் போயிருப்பாங்க. அவங்கள தொடலை. அவங்கள தொட்டிருந்தா அதே நிலைமையில தான் வந்திருப்பாங்க.
ஆனால் வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டாங்க, அதனால விடுதலையோடு வந்தாங்க. இன்றைக்கும் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கு? யாரோ ஒருவர் பரிந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒருவர் உதவி செய்வாங்க, எங்கள் பாஸ்டர் உதவி செய்வார், இல்லை அவர் உதவி, அப்படிலாம் நினைக்கிறீங்களா? ஒன்றும் நடக்காது. சபையில் வல்லமை கிரியை நடக்கணும்னா சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய், இன்றைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு இல்லை, எல்லா நாளும் தலைமுறை தலைமுறை தோறும் அது நடக்கும். அதை நம்ம சுதந்திரிக்கணும். இன்னும் நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும்போது அப்படியே 12ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அவன் சபை எது? கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவதுக்கு தலைவராக இருக்கிறாரு, நாமெல்லாம் அவயங்களாக இருக்கிறோம். எவ்வளோ இணைப்பு பார்த்தீங்களா? அந்த இணைப்பில் நின்னாதான் நம் மூலமாய் நம்மை கொண்டு நமக்கு அவர் கிரியை செய்ய முடியும். இல்லாமல் நாமளே தலைவர், இல்லைன்னா எங்களுக்கு பிஷப் இருக்கிறாரு, எங்கள் தலைமை பாஸ்டர் இருக்கிறாரு, அவங்கெல்லாம் இருக்கட்டும், ஆனால் தலைவர் கிறிஸ்து மட்டுமே. அப்படி சரீரமான சபை, அவர் தலையாக இருக்கிறார், நம்ம அவயங்களாக இருக்கிறோம். அந்த அனுபவத்தில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பக்தி விருத்தி அடைய முடியும், வளர முடியும். அதைத்தான், அதற்காக தான் இதை காண்பித்து கொடுக்கும்படியாக தான் நிறைய பேரை ஊழியத்தில் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலராக, சுவிசேஷகராக, மேய்ப்பர்களாக, தீர்க்கதரிசியாக, போதகர்களாக எல்லாம் வச்சிருக்கார் இல்லையா? அதை தான் அங்கே பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில் அதற்காக வைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். அவங்க வேலை இதுதான், கிறிஸ்துவை காண்பித்து கொடுப்பதற்கு, தங்களை அல்ல, கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கும்படியாக தான் அவங்க வச்சிருக்காங்க. அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பக்தி விருத்தி நம்ம அடைய முடியும். 16ஆம் வசனத்தில் அதை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் இருக்குது. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் பாருங்க, இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. நமக்கு தெரியும் பாருங்க, கணுக்கள் அப்படிங்கும்போது நம்ம சரீரம் இருக்கிறது பாருங்க, நம்ம சரீரத்தோடு இந்த கை இணைக்கப்பட்டிருக்கிறது, கால் இணைக்கப்பட்டிருக்கு, அதில் ஒரு கணுக்கள் அதனுடைய இருப்பது போல இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம், கனெக்ஷன் கூட சொல்லலாம். இதுக்கு அதுக்கு ஒரு இணைப்பு. அப்படி இருந்தாலும் செயல்பட முடியும். கையை தனியாக எடுத்து வச்சா அது செயல்படாது, காலை தனியாக எடுத்து வச்சா அது செயல்படாது. அது சரீரத்தோடு இணைந்து இருந்தால் தான் செயல்படும். இதுபோல் ஒரு தேவ பிள்ளை உலகத்தில் சரியாக செயல்படணும்னா கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும், கிறிஸ்துவின் சபையோடு நாம் இணைந்திருக்கணும். இணைந்திருந்தால் தான் நாம் செயல்படும். ஒரு கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், ஏதோ ஒரு பகுதியாக இருக்கலாம் சரீரத்தில், ஆனால் நம்ம பயன்படுவோம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், பிரிந்து போய் தனித்தனியாக நின்று சபையிலும் இருக்க மாட்டாங்க, கிறிஸ்துவோடு இருக்க மாட்டாங்க, செயல்படாமல் போயிட்டு இருக்கிறாங்க. முடியாதுங்க, அது நடக்கவே செய்யாது. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நிற்கிற ஒருத்தன் செயல்பட முடியாது. செயல்பட்டது போல இருக்கலாம், நாள்பட போகும்போது அது உலர்ந்து போகும். சபையிலிருந்து பிரிந்து போய் செயல்படுகிறவன், சபையோடு இணைந்து நிற்காதவன் பாருங்க, சபையில் உண்டாகிற இந்த நம்ம பார்த்த நன்மைகளை பெற முடியாது. அதனால் நம்ம பாருங்க, சபையில் உறுதியாக இருக்கணும், நிலைச்சிருக்கணும், வேரூன்றி நிற்கணும். அப்போ தான் நம்ம பூத்து காய்த்து கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் வர முடியும். கண்களை மூடுவோமா?
நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி அப்படியே துதிப்போமா. தேவனே உம்மை துதிக்கிறப்பா, நம்ம சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிற தேவனப்பா நீங்கள். நாங்கள் ஆலயத்தில் வரும்போது ஒவ்வொரு நேரமும் என்ன பார்க்குறீங்க, எங்கள் வாழ்க்கையை பார்க்குறீங்கப்பா. அதை என்ன அநேக நேரத்தில் அதை உணராமல் யாருமே என்ன பார்க்கல, யாருமே என்ன காணலைன்னு சொல்லி நாங்கள் சோர்ந்தாண்டவரை இல்லைப்பா. சபையில் வரும்போது எங்களை பார்க்குறீங்க. நாத்தான் வேலை பார்த்த போது சொன்னீங்க, உன்னை ஆலமரத்தின் அடியில் இருக்கும்போதே உன்னை பார்த்தனது போல எங்கள் வாழ்க்கையை காண்கிற தேவன், என்னை காண்கிற ஒரு தேவன் சபையில் இருக்கிறார், சபையில் உலாவுகிறார். ஆமே, நட்சத்திரங்களாக குத்து விளக்காக நீர் செயல்படுகிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் ஆராதிக்க வரும்படியாய், உணர்ந்து உடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாய் கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. அப்படி ஆனந்த ஞானம் சபையில் தான் வருவப்பா. ஆமேன் ராஜா. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை சபையில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் செய்கிறீங்க. அதை நான் சுதந்திரிக்கணும். தகப்பனே உமக்கு நன்றி. அப்படியே கண்களை மூடுவீங்களா, ஒரு மனப்படுவீங்களா? தேவன் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமேன் ராஜா. கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். குறைகளோடு இருக்கிற சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமேன். ஆரம்பத்தில் நீங்கள் கொண்ட விசுவாசத்தை விட்டுட்டீங்க, ஆரம்பத்தில் கொண்ட அந்த வைராக்கியத்தை விட்டுட்டீங்க, ஏனோ தானோ என்று இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆமேன், ஆமேன். நிர்விசாரமாய் நீ வாழுவாயானால், தொடர்ந்து நிர்விசாரமாய் பயணிப்பாயானால் என் சமூகத்திலிருந்து உனக்கு உண்டான நன்மைகள் ஆமேன் உறுதியாய் நிற்க முடியாதபடி சில தடைகளை நீ காணப்போகிறாய். அதனால் அந்த நாளில் மனம் திரும்பிரு, மனம் திரும்பிரு. குடும்பமாக கர்த்தரண்ட திரும்புங்க, குடும்பமாக கர்த்தரை நேசிங்க, குடும்பமாக கர்த்தருக்குள்ளே வளருங்க. ஆமேன் ராஜா, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொரு தம்பியை கர்த்தர் காண்பிக்கிறார். வாழ்க்கையில் நீ ஒரு நாளில் கர்த்தரோடு இணைந்து இசைந்திருந்தவன், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கண்டிக்க ஆள் இல்லை, உனக்கு புத்தி சொல்ல ஆள் இல்லை. உன் விருப்பத்துக்கு நீ நடந்துட்டு போயிட்டு இருக்கிற, விருப்பத்துக்கு இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற. எபேசு சபை அநேக நல்ல காரியம் இருந்துச்சு, ஆனால் குறைவுகளை காண்பித்து கொடுத்தவர் ஆவியானவர் தான். ஆவியானவருக்கு நீ இடம் கொடு. ஆமாம், 2 விதமான குறைவுகளை நீ வைத்திருக்கிறாய். மன மேட்டிமை உன்னிடத்தில் இருக்கிறது, யாரையும் மதிக்காத ஒரு அனுபவம் இருக்கிறது. அது இந்த நாட்களிலே மாற்றி ஆமேன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு மட்டும் இல்லை, உன் தலைமுறை தலைமுறை தோறும் தேவன் கிரியை செய்வார். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை நீங்கள் காண்பீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆமேன். உன் குடும்பத்தில் எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நீ விரும்புகிற நன்மை மட்டும் கிடைக்கல, விரும்புகிற விடுதலை மட்டும் கிடைக்கல. ஏண்டவரேன்னு சொல்லி அடிக்கடி கேட்குற, வேற ஒன்றுமே இல்லை. யாரோ ஏதோ பண்ணுறாங்களோ இல்லையா, நீ தான். நீ முழுமையாய் தேவனுக்கு ஒப்புக்கொடு. அநேக நேரத்தில் இந்த உலகத்தோடு இசைந்து நடக்கிறாய், பாவத்தை அதிகமாய் நேசிக்கிறாய், தேவ சமூகத்தை அநேக நேரத்தில் விட்டு விடுகிறாய். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு வருவார். ஆமேன். அவர் விடுதலையின் ஆவியானவர், உன்னை விடுவிக்கிறவர். நன்றியப்பா, நன்றி. வியாதி படுக்கையில் இருக்கிற ஓ ரபா லாஷியா உன்னை கர்த்தர் காண்கிறார். அநேக ஆண்டுகள் ஓ ரபியா லபோஷியா நீ செயல்பட முடியாதபடி செயலற்ற ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். புது வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார், புது பலனை கொடுக்கிறார். உன்னாலும் முடியும், நீயும் செய்வாய், நீயும் செயல்படுவாய். அர்ப்பணித்து விடு. நன்றியப்பா. ஊழியங்களிலே ஆமேன் சோர்ந்து போய் இனி இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், நான் ஏதாவது உலக பிரகாரமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆமேன் உன்னுடைய வாழ்க்கையின் தீர்மானத்தை உடைத்திருக்கிற உன்னை கர்த்தர் காண்கிறார். தீர்மானங்களை மாற்று. தேவனுக்காக முன்பாக கடந்து போகும்படியாய் உன்னை அர்ப்பணி. நீ விட வேண்டியதை விட்டு தேவனுக்காக போகும்போது கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். நன்றியப்பா, நன்றியப்பா. அநேக குடும்பங்களில்
நீர் கிரியை செய்கிறீர். அநேகரை நீர் பலப்படுத்துகிறீர். புது நம்பிக்கை கொடுக்கிறீர். புது பலன் கொடுக்கிறீர். புதிய விடுதலையை கட்டளையிடுகிறீர். ஆண்டவரை நீங்கள் அப்படி செய்கிறபடியால் நன்றி. சபையை குறித்த அறிவு எங்களுக்கு வரட்டும். சபையிலே நாங்கள் நிலைத்து நின்று ஆண்டவரே உம்மோடு உறவாடி ஒரு அவயங்களாக நாங்கள் செயல்பட கிருபைதாரும். கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகர மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.